முக்தார், திருச்சி சூர்யா இந்த 2 பேரையும் கைது பண்ணது தவறு, குண்டாஸில் போட்டது கேள்விக்குறி. கரெக்டாங்கிற கேள்விக்குறி இருக்குது. மாரிதாஸை வந்து கைது பண்ண உடனே டெல்லியிலேருந்து முக்கியமான இடத்துலேருந்து எல்லா இடத்தும் ப்ரெஷர் வருது. பிஜேபி அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவரை ரிலீஸ் பண்ண சொல்லி. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு, மாரிதாஸ்ங்கிற ஒருவனுக்கு, தனி மனிதன் இல்லை, அவர் வந்து அந்த பிஜேபியோட தமிழ்நாட்டோட முக்கியமான முகம். அது எப்படி ஊழல் பண்ணிருக்காரு, பொன்முடி ஊழல் வழக்குல குற்றம் கன்விக்டடு. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஆர்டர்ல இருக்காரு. அவரும் தனது மனைவி விசாலாட்சி கொடுத்து அழுதாங்க. இதெல்லாம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏன் நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க? இப்ப செந்தில் பாலாஜி ஏன் வச்சிருக்கீங்க? இப்படி பல கேள்விகள் வரும் இல்லவா? இப்ப இருக்கிற தாவேகா பிஜேபிக்கு பயந்து போய் இங்க ஆட்சி நடத்துறாங்களா இல்லையாங்கிறது இப்போ ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போறது தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகையாளராக அறியப்பட்ட தோழர் முக்தார் குண்டர் சட்டத்தில் கைது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக எம்பி திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா அவரும் கைது. என்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார்கள்? இதுல கேள்வி, பழிவாங்கப்படுகிறார்களா முக்தரும் சிவாவும்? சிவா இல்ல, அவர் பேர் என்னது, சூர்யாவும். அவர் வெள்ளூரிலே போன 2 வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டதாக தகவல் வந்தது. அப்புறம் எச்சரித்து போலீஸ் அவரை இறக்கி விட்டார்கள். ஆனால் இப்போது ஒரு பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு பெண் அவர் கொடுத்த அந்த அவருடைய குழந்தை பிறந்தது விஷயமாக பேசியதில் ரொம்ப மன உளைச்சலில் இந்த குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அது குறித்து நம்முடைய கசாலி அவர்கள்ட்ட பேசுவோம். அவர்கள் நிறைய தகவல் வச்சிருப்பாங்க. சார் வாங்க சார். சார், இப்ப நான் சொன்னதை கேள்வி எடுத்துக்கலாம். என்ன சார் நடக்குது? என்ன நடக்கணுமோ அது நடக்குது. எப்படி? அதாவது பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், சொந்த கருத்து இருக்கும். அப்புறம் பத்திரிகையோட தர்மம் மீறாம பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? பத்திரிகையோட தர்மம் அப்படிங்கெல்லாம் தாண்டி காலில் தூக்கி மிதிச்சுட்டு கண்ணா பின்னான்னு பேசுறது இருக்குல்ல, அது வந்து அளவுக்கு அதிகமாக. முன்னாடி வந்து பத்திரிகைகள் வந்து சிலரோட கைகள் மட்டும் இருந்துச்சு, சோசியல் மீடியா கிடையாது. அந்த நேரத்தில் மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஓகே, கைலை மன்னன். அதாவது முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, சரோஜா தேவி கதைகள், திரைச்சித்ரா, மருதம், இப்படிலாம் வந்து முன்னாடி ஒரு புத்தகம் வரும். கண்ணா அப்படின்னு கெட்ட கெட்ட ஏதாவது அசிங்கமாக இருக்கு. அது வந்து நான் என்ன சொல்றது, மறைமுகமாக காலேஜில் அங்கங்கே இவங்கள வேலை பார்க்குறவங்க இது மருதம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கையில் தூக்கி காமிக்க முடியாது. காமிச்சா ஓ நீ பேர்பட்டவனா அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி மஞ்சள் பத்திரிகை, அப்புறம் கிசு கிசுன்ற பேரில் தரக்குறைவாக வந்து பேரை போடாமல் எழுதுறது, இந்த மாதிரி இருக்குல்ல, இது முன்னாடி இருந்துச்சு. அதையே வந்து இப்போ கொஞ்சம் மேம்பட்டதாக வந்து யூடியூப் சேனலு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில், விளாகில் அப்படின்னு ஃபுல்லாக எழுதி தள்ளி இதெல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போது முக்தார் அண்டு திருச்சி சூர்யா நிறைய விஷயங்களை ஓப்பனாக பட்டு நிறைய பேசினார். அவர் வந்து திமுகவோட ரத்தம், புத்தி, சதை, நரம்பு, ரத்தம் எல்லாம் திமுக திராவிடம் ஓடிக்கொண்டிருக்கிற திருச்சி சிவாவோட மகன் திருச்சி சூர்யா வந்து அவர் எந்த கட்சியும் இல்லை, பிஜேபியில் இருந்தார். அண்ணாமலையோட ரசிகராக இருந்தார். அண்ணாமலை கூட இருந்து எல்லாம் பண்ணாரு. அங்கேயே வந்து நிறைய இந்த மாதிரி தெரியாம வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்புறம் தூக்கி வெளியேற்றிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இரண்டையுமே எல்லாத்தையும் வந்து கண்ணாபண்ணான்னு பேசி எல்லாம் பேசுறாரு. அவர் வந்து பேச ஆரம்பிச்சா பட்டு எதையும் தயங்காம வெளியே சொல்றாரு. எப்படி ட்ரம்ப் அங்க வெளியே சொல்றாரு அது மாதிரி வெளியே சொல்றாரு. இப்ப நம்ம திருச்சி சிவா இல்ல சூர்யா. எனக்கு இந்த அப்பா பிள்ளை பேர சூர்யா, திருச்சி சூர்யா. ஆனா திருச்சி சிவா நல்ல மனுஷன், அமைதியா பேசுவார். அவரு பேசுறது, அதாவது அவரை பத்தின விஷயத்த கூட முக்தாரோட உட்காந்து, அல்ல அவரை பத்தி விஷயம் சொல்லுங்க. சசிகலா புஷ்பா கூட உட்காந்து தலையை சீவுனதுல இருந்து எல்லாமே மடியில படுத்த அப்பா அப்படி அப்படின்னா, ஐயோ அதை போய் ஏன் கேக்குறீங்க? இப்படி அதைத்தான் பேச முடியுது. அத தான் அப்பாவை சார். அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஓகே, பலம் பலவீனம் 2 இருக்கு எல்லா மனிதர்களுக்கும். உலகமே அப்படித்தான். என்ன அப்படித்தான். அதாவது நீங்க கடவுள்னு எடுத்தீங்கன்னா கடவுளும் 100% கரெக்ட் இல்லை. ஓகே, கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம, காது கேட்காம ஊனமா படைக்கக்கூடிய கடவுள் வந்து நேர்மையான கரெக்டான கடவுளா அப்படின்னு கேட்டோன்னா அதுலேயும் நேர்மை இல்லை வச்சுக்கங்க.
அப்போ கடவுளே அப்படி வந்து குறையோட இருக்கும்போது மனித மனம் குறையோட தான் இருப்பாங்க. அதை வந்து வெளிப்படுத்துறோன்ற பேர்ல வந்து ரொம்ப கொச்சையா பண்றது இருக்குல்ல. சரி, இப்ப அது இந்த இல்ல வெளிப்படுத்தல நானும் பார்த்தேன். இப்ப இவரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதான் இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அலிஷா அப்துல்லா. அவங்க யாரு? அவங்க வந்து பைக் ரைடர். அவங்க அந்த பொண்ணு, அவங்க அந்த பொண்ணு லேடி பைக் ரைடர். அவங்க வந்து அலிஷா அப்துல்லா பைக் ரைடிங் வந்து அந்த காலத்துல இருந்தே ஃபேமஸ். ஆளு அழகா இருப்பாங்க. இவங்க தான், அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான். வயசு கம்மி தானோ? வயசுனா 40 பிளஸ் இருக்கும். அவங்க வந்து 17 18 வயசு 16 வயசுல இருந்தே. ஓ, அப்பவே. ஆமா. அப்புறம் இவரு அஜித் இருக்காருல்ல, ஆமா. அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஓ, ஏன்னா அவரு பைக் ரைடர், அவரும் ரொம்ப இல்ல இன்ட்ரெஸ்ட். ரேசர். அவரு ரேசர், இவங்களும் ரேசர். போனா போட்டி போட்டு போறது இதுன்னு சொல்லிட்டு அவரோட ரொம்ப அந்த நெருக்கம்னா, நீங்க ரேசர் நாங்க ரேசர். ஏன்னா அந்த மாதிரி அந்த வயசுல எப்பா ஒரு முஸ்லீம் புள்ள இப்படி பைக் ரைடிங். அந்த அம்மாக்கு எந்த ஊரு? சென்னை தான். இங்க சென்னை தமிழ் தான். சென்னை தான். உருது பேசுவாங்க. உருதுக்காரங்க. ஆமா. உருது பேசுவாங்க. உருது பேசுவாங்க. தாய்மொழி உருதா இருக்கும். ஆமா. அப்போ இந்த மாதிரி இல்ல அவங்க நினைச்சு எனக்கு தெரிஞ்சு உருது பேசுறவங்க தான். ஓகே. அது சப்போஸ் தமிழ் பேசுறவங்கன்னா நம்ம பின்னெடுத்து யாராவது சொல்ல போறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி. இப்போ உருது பேசுறவங்க இது வந்து 15 16 வயசுல இருந்தே முன்னாடி வந்து விகடன்ல வந்து ஆனந்த விகடன்ல அவங்கள பத்தின கவர் ஸ்டோரி வரைக்கும் போட்டு கவர் ஸ்டோரி போடல கவரேஜ் அப்படி எனக்கு அவங்கள பத்தி அவ்வளவு நான் நிறைய படிச்சிருக்கேன். நீங்க சொன்னதுதான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. அவங்க பைக் ரைடிங் வந்து போனா அவங்கள எந்த ஆண் மகனாலும் தோக்கடிக்க முடியாது. எதுல? போட்டியில. பைக் ரேசிங்ல. இல்ல ரேசிங்னா போட்டி. அந்த அளவுக்கு வந்து பயங்கர இது எஃபிஷியன்ட் எல்லாம் ஓகே தான். ஒரு கட்டம் வந்துருச்சு. ஓகே. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க வந்து அப்படியே கரை ஒதுங்கி பிஜேபிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி பிஜேபிக்கு வந்து அவங்களா தேடி வந்தாங்களோ அல்லது அண்ணாமலை பீரியட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ தேடி ஆளை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி நிறைய சேர்த்தாங்க. ஏன்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஒரு ஏற்கனவே எல்லாத்துக்கும் அறிமுகமானவங்க. ஓ, பைக் ரேஸ் தான். ஆமா. அப்படிங்கும் போது ஒரு ஃபேம் இருக்கு, அவங்க இருக்கு. அதை வச்சு நம்ம பயன்படுத்தணும், நம்மள வச்சு அவங்க பயன்படுத்தட்டும் அப்படின்னு ரைட் வந்த உடனே அவங்கள பத்தி அவங்க வந்து இங்க சேரும்போது அண்ணாமலை வந்து என்னென்னலாம் பண்ணாரு, என்ன பண்ணுவார், இப்படி செய்வார். அண்ணாமலைக்கு கூட அங்க இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒருத்தர், அவர் தான் வந்து இன்சார்ஜ் ஃபுல்லா. அவர் என்னெல்லாம் பண்ணாரு அதைத்தான் வந்து இவங்க திருச்சி சூர்யா வந்து கெட்ட வார்த்தையில முன்னாடி ஒரு லேடிட்ட வந்து அங்க இதுல திருச்சியில அந்த ரெக்கார்டெல்லாம் ரொம்ப ஜெய்சி சார், நம்ம பேரை சொல்லாம விட்டேன். ஓகே. அவங்களே தான் பேட்டி கொடுத்தாங்க. என்ன அப்ப வந்து அவர் முன்னாடி வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணு டாக்டர், அவங்க பெண்ணு, அந்த இன்னொரு பெண்ணு அவர் முன்னாடி அமனமா இருந்தா கூட அவர் கண்டுக்காம போவாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னவங்க. அந்த அங்க பிஜேபி தலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தர் கேசவநாயகம். ஓகே. அவர் முன்னாடி எல்லாம் தான் வந்துட்டு சார், மறைக்க சொன்னதான் புரியும். என்ன கேசவ விநாயகம் தேசிய செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் ஆர்எஸ்எஸ் காரர். அவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். அவர் மீது செக்சுவல் விஷயங்களை நக்கலா அடிச்சாங்க. அத வந்து இந்த அம்மா சொன்னாங்க. அவர் நல்ல மனுஷங்க, அப்படி அம்மனமா போனா கூட கண்டுக்க மாட்டாங்க, கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்க அவங்க. ஓகே. அந்த விஷயத்தையும் சேர்த்து கோர்த்து அலிஷா அப்துல்லாயும் சேர்த்து அந்த வீடியோல நான் பார்த்திருக்கேன். ரொம்ப கொச்சையா தரக்குறைவா 2 பேரும் ஜாலியா பேசுறோன்ற பேர்ல நிறைய பேசுறாங்க. இது என்ன வித நாகரிகம்? இது வந்து பத்திரிகை இருக்காங்கல்ல, நான் பத்திரிகையாளர்னா இது நானும் ஒரு பத்திரிகையாளர், நீங்களும் ஒரு அரசியல் விமர்சகரோ பத்திரிகையாளரோ ஒரு 10,000 நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். நம்முடைய மொராலிட்டி என்ன தெரியுமா? மோரல் கோட். நானு ஒவ்வொரு பேரையும் ஏன் சொல்லாம தவிர்த்து முக்தார் சூர்யா மட்டும் சொல்றேன், அண்ணாமலை சொல்றேன். இதை தாண்டி கேசவ விநாயகமோ அல்லது நம்ம தேசிய ஏன் சொல்லாம இருக்கோம்? வேண்டாங்கிறதா. ஏன்னா இதெல்லாம் வந்துருச்சு, அவங்க பேட்டியிலே வந்துருச்சு, எழுத்தாலும். ஆனாலும் நம்ம திரும்ப அவங்கள சொல்ல வேண்டாம். டெய்சி சரண் அந்த அம்மாவே பப்ளிக்கா பேட்டி கொடுத்துட்டாங்க. கரெக்ட். எல்லாரும் அதனால நம்ம பேசிதான். அதையும் தாண்டி நம்ம வேணாம்னு நினைக்கிறோம். அது தப்பு இல்ல. அப்ப என்னன்னா நம்ம வேண்டாம். ஏன்னா சில செய்திகளை ஏன் சொல்லும் போது மக்களுக்கு அது புரியும். இல்ல இவரை பத்தி இப்படி பேசியிருக்காரோ அப்படி வந்துச்சு இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது, இது பத்திலாம் வந்து அலிஷா சகோதரி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தை. தரக்குறைவா அந்த பேசின பேச்சு ரொம்ப தரக்குறைவா. இதெல்லாம் ரொம்ப வருத்தம். அது பத்திரிகையாளர் பேர்ல பண்ணது. அதுல வந்து நான் வந்து அதை ஆதரிக்கல, நம்பர் 1. ஆனா இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இவர் முதல்ல திருச்சி சூர்யா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி திரும்ப விட்டுட்டு திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முக்தார் வந்து எஸ்கேப் கர்நாடகால எங்க இருந்தா, பெங்களூர்ல இருந்தவர் போய் சர்ச் பண்ணி பிடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ அவங்கள வந்து குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க, 1 வருஷம் குண்டர் சட்டம். குண்டாஸ்ல இருக்கணும். சரி. ஆனா இதுல ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து இப்ப கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு பத்திரிக்கையாளர், உங்களுக்கு தெரியும். இத கேட்கிறேன். அது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. இதே கிட்டத்தட்ட இதே மாரி விஷயத்த இப்ப முதலமைச்சர் விஜய், அப்புறம் திரிஷா, சங்கீதா விவகாரத்து இத வந்து ரொம்ப கன்னாபின்னான்னு பேசின ஒருத்தர் மாரிதாஸ். அவர அரெஸ்ட் பண்ணாங்க. சாயந்தரமே விட்டாங்க, வெளிய விட்டாங்க. ஓகே. இவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாஸ்ல போட்டுருக்காங்க. இப்ப இந்த பாகுபாடு ஏன்? அவரு பிஜேபிக்கு ஆதரவான ஆளு. ஆர்எஸ்எஸ், இவரு பிஜேபிக்கு ஆதரவா? திமுகவுக்கு ஆதரவான ஆளு. அப்போ திமுகவுக்கு ஆதரவா இருந்தா குண்டாஸ்ல போடுவோம். பிஜேபிக்கு ஆதரவா இருந்தா சாயந்தரம் வெளிய விட்டுருவோமா? இதுதான் ஒரு டிஸ்பாரிட்டி. இந்த கவர்மெண்ட் மேல ஒரு பார்வை தப்பாகுது. சரி. அப்போ இல்ல இல்ல நம்ம சொல்றது முதல்ல ம். நம்முடைய பார்வை என்னன்னா, நான் ஒரு செகண்ட் இவரு மாரிதாஸ் பேசுனதும் தவறு. இல்ல ஒரு நிமிஷம். ஆ, திரைப்பட நடிகையா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். சரி. அவர்கள் என்ன பப்ளிக்கா எல்லாரும் திட்டுறது, கன்னாபின்னான்னு அசிங்கம் அது வந்து ரொம்ப தவறு. ஆ, அவங்கள முதல்ல ஒரு பெண்ணா பார்க்கணும். ஆ, அவங்க ஒரு சகோதரி. ஆனா தப்பு வந்து கோயில்கள்ல நடக்குங்க, சர்ச்சில் நடக்குங்க, மசூதிகள் நடக்குங்க, ஹாஸ்டல் நடக்கு, கல்விக்கூடங்கள் நடக்கு, ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஹாஸ்பிட்டல் நடக்கு, சூப்பர் மார்க்கெட் ஆ, நடக்கு. எல்லா இடத்திலும் ஆணும் பெண் இருக்கும்போது தப்பு நடக்கும். ஒரு அதுல சதவீதம், சில சதவீதம் தவறு நடக்குது. இவங்க ம். காசை வாங்கிக்கிட்டு இந்த யூடியூப்ல பேசுறாங்க. அந்த நடிகை அப்படி, இந்த நடிகை இப்படி. இதெல்லாம் மிகுந்த வருத்தம். இல்ல முதல்ல நாங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோம். சிலர் பார்த்தா ஒரு பெட்ரூம்ல லைட்ட போட்டு காமிச்ச மாதிரி ஒரு இவங்க இப்படி, அவங்க இப்படின்னு ஒரு பெண் கேவலமா. ஒரு பெண் ம். அதாவது மானம் அனைவருக்கும் பொதுவானது. ஆமா. கண்ணியம் அனைவருக்கும் புரியாது. எந்த ஆணையும் பெண்ணையும் பத்தி இப்ப அரசியல் ரீதியா நம்ம விமர்சிக்கிறோம். விமர்சனம்ன்றது வேற. அது பிரச்சனை. நம்ம சொல்றது நீங்க பண்ற இப்போ உதாரணத்துக்கு நம்ம விஜய் பத்தி பேசுறோம். உங்க ஆட்சி 1 மாசம் மேல ஆச்சு. நீங்க வந்து பவர் கட் ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல விஜய அப்புறம் பத்தி ஆ, நான் கூட ஒரு விமர்சனம் என்ன வச்சேன்னா, ஆ, தோழர் விஜய் அவர்கள் அந்த சிஸ்டர் அவங்க பேர் என்னது, திரிஷா அவங்களோட பொது இடங்களுக்கு போறது ஒரு ஆட்சி தலைமை கொஞ்சம் சங்கடமா இருக்குமே. இருக்கு. ம். ஏன்னா நீங்க ஒரு திருமணம் முடிச்சு ஒரு பெண்ணு போய் பிள்ளையோட இருக்கீங்க. ஆ, அது முடியாத போது அன்னைக்கு இறந்து போன வீட்டுக்கும் போனாங்க. ஆ. யாரும் இறந்து போயிட்டாங்களா நீங்க? நம்ம ஒரு அஜித்தோட அம்மா. அஜித்தோட அம்மா வீட்டுக்கு போனாங்க, இங்கேயும் போனாங்க. அதை அவர் தவிர்க்கலாமே. ஆ, அது அது ஒரு ஆரோக்கியமான விவாதம். ஆ. ஆனா இவங்க வந்து கண்ணா அப்படின்னா இது எப்படி, அது இதெல்லாம் எப்படி, எப்படி இப்ப அப்படியா? நீங்க கேட்ட கேள்விக்கு மாறுபட்ட இரட்டை சரி. நிலைப்பாடு ஏன்? அப்போ இவங்க மாரிதாச கைது பண்ணாம கைது பண்ணாங்க. கைது பண்ணி 5 சாயந்தரம் விட்டாங்க. ஆனா இவங்களே இவங்க வந்து கைது பண்ணிட்டு குண்டாஸ்ல போட்டாங்க. அத சொல்லுங்க. அப்ப என்னன்னா இந்த ரெட்டை பார்வை, ஒரு இரட்டை பார்வை, ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் ஏன் வைக்கிறீங்க? இரட்டை நிலைப்பாடு. ஏன்? அதாவது நமக்கு வந்து மாரிதாஸ் எதிரி கிடையாது, இவர் எதிரி கிடையாது. மாரிதாஸ் பேசுனதும் தவறு. ஒரு பொது வெளியில ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதிகாரமோ சாதாரண மனுஷனோ இருக்கக்கூடியவங்களை பார்த்து விமர்சனம் வைங்க. இப்ப நீ சொல்றீங்கல்ல, ஏங்க நீங்க வந்து ஒரு 2 பிள்ளைகளுக்கு தந்தை, நீங்க வந்து சமூகத்துல ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, நீங்க வந்து இன்னும் டைவர்ஸ் ஆகல, இந்த நேரத்துல இன்னொரு நடிகையை கூப்பிட்டு அபிஷியலா கூப்பிட்டு சுத்துனீங்கன்னா நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கல்ல. இது வந்து நியாயமான கேள்வி. எல்லாம் அதை ஆமால அப்படி ஏத்துக்கூடிய, ஏன்னா இது விமர்சனம். இதை தாண்டி தவறான விதத்துல போக்கல கண்ணா அப்பனான்னு பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து அளவுக்கு மீறி அந்த எல்லையை தாண்டி போறது இருக்குல்ல. இது எப்படி தெரியுமா? ஆ, 2 விஷயம் சொல்லுங்க. ம், இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. ம், நிறைய பேர் இறைவனை நம்புவாங்க. ஓகே, சரி, இறை நம்பிக்கை அப்பாத இன்ஃபிடெல் இருப்பாங்க பாருங்க. ம், அவங்க வந்து பெரியாரிஸ்ட் இருக்கு பாருங்க. ஆமா. அவர்களுடைய தத்துவத்துக்கும் எதிரானது. எல்லாத்துக்கும் எதிரான, மனித குலத்துக்கு எதிரானது. மனித குலத்துக்கு எதிரான. எதிரான. ஏன்னா பெண்களை பத்தி பேச, அவருடைய கண்ணியத்தை குறைக்க, ஆ, அவருடைய கருவுல வளர்ந்த பிள்ளைகளை பத்தி பேச ஆ, கண்கள் கண்ணீர் வருது. இப்படி பேசியிருக்கவே கூடாது. பண்ணவே கூடாது. இதுல நண்பர் முக்தார் வந்து எனக்கு ரொம்ப நண்பர் தான். ம், சிவா எனக்கு அவரு சூர்யா தெரியாது. ம், ஆனா சில விவாதங்களை நண்பருடைய இதை பார்த்தேன். அவரு ரொம்ப சில நேரத்துக்கு இப்படி காரி துப்புறாரு. அல்ல பேசிட்டு இருக்கும்போதே என்னது இவரு இப்படி பண்ண, இதெல்லாம் ஒரு இது. இது இது எனக்கு என்னன்னா, நாங்க ஒரு ஒரு எவ்வளவு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். நாங்கெல்லாம் அவ்வளவு கண்ணியமா நடப்போம். இது என்ன சார் ஜேர்னலிசம்? இது ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல இது என்ன ஜேர்னலிசம்? வெறுப்பை விதைக்கிறது, அல்லது ஏதோ என்னத்தையாவது வந்து கலை மாதிரி போட்டு அதை வச்சு அறுவடை பண்றது அப்படின்னு. இல்ல ஐயா, அவரு சகோதரர் முக்தார் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் எடுத்தாங்க. அந்த பாதிரியார் வந்து அவரை உட்கார வச்சு, அவர் ஒரு மதத்தின் பொறுப்பாளர். காரி துப்புறது, அவரும் கேட்டுக்கொண்டே சிரித்து கொண்டு அவருக்கு வேற வழி என்ன, கேமரா முன்னாடி இருக்கும், இது வெளியில போக போகுது. இன்னொன்னு அதுல வந்து 1 மணி நேரம் எடுத்து
அதில் வந்து ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணிட்டு எதெல்லாம் தேவை அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி இப்போ தப்பு பூரா வந்து வந்த விருந்தினர்கள் பக்கம் பக்கம் பூரா அவங்க தப்பு மாதிரி திணற மாதிரி திணற மாதிரி எல்லாம் போட்டு போட்டு வச்சு அதை வந்து டிஆர்பி ஏத்துறது. சரி, எப்படி இவங்க இப்படி தெரிஞ்ச ஒருத்தருக்கு பேட்டி கொடுக்குறாங்க? என்னன்னா இது போட்டா வந்து ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பாக்குறாங்களா, நம்ம வந்து வெளியே தெரியுறோமேன்றதுல ஆர்வத்துல வந்துருது. ஆர்வம். அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ இங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் போறது இல்ல. ஒரு இமாம், இஸ்லாமிய இமாம், அவர் வந்து விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இந்த மவுண்ட் ரோடு பள்ளிவாசல் அந்த இதுல இப்போ இது கொடுத்தாங்க, இஃப்தார் கொடுத்தாங்க. அது என்ன திமுகவை மட்டும் தான் கூப்பிடணுமா? அதானே, ஏன் பாஜக கூப்பிட்டா தப்பா? என்ன இருக்கு? ஏன் பாஜக நம்ம ஊரு பிறந்தாங்க தானே, நம்ம ஊர் ஆள் கதை. ஏன் அண்ணாமலை யாரு? நம்மளோட சகோதரன் தானே. ஆமா, வேற யாரு? ஏன் அண்ணாமலை நோம்பு கஞ்சி கொடுக்க நபிகள் நாயகம் தன்னை கொலை செய்ய வந்தவர்களை அரவணைத்தார்களே. சரி, ஒரு பொண்ணு வந்து இவர் நடைப்பயணம் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அண்ணாமலை குரான் கொடுக்கணுமே, அதை வந்து விமர்சனம் பண்றாங்க. என்னையா அது, எல்லாத்தையும் கொடுங்கப்பா, குரானையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, பைபிளை கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, பகவத்கீதையை கொடுங்க, பெரியார் கொள்கையை கொடுங்க. அவங்க பிடிச்சா படிக்கிறாங்க. பாரதியார் கவிதைகளை கொடுங்க, பாரதியார் கவிதைகளை இல்ல நம்ம வந்து காந்தியோட அவர் வாழ்க்கை வரலாறு இருக்க தமிழ் இருக்கு, அதை கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க. ஆனா இப்ப நம்ம பேசுறது வேற எது செய்தி இருக்கா? இதுல முக்கியமான செய்தி எனக்கு ரெண்டு தான். முக்தார், திருச்சி சூர்யா, இந்த 2 பேரையும் கைது பண்ணது தவறு, குண்டாஸ்ல போட்டது கேள்விக்குறி, கரெக்டாங்கிற கேள்விக்குறி இருக்கு. சரி, இவரை கைது பண்ணி நீங்க குண்டாஸ்ல போட்டீங்கன்னா மாரிதாசையும் போட்டிருக்கணும். மாரிதாஸ் இப்படித்தான் பேசுறாரா? இதோட மோசம் பேசினாரு. நீங்க கேட்டீங்க? ஆமா, நான் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன். ஓகே, ஒண்ணு இவங்கள குண்டாஸ்ல போட்டா அவரையும் குண்டாஸ்ல போடணும். மாரிதாஸ் யாரை பத்தி பேசினார்? இது விஜய், த்ரிஷா, அப்புறம் யாரை பத்தி பேசல, எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு, கண்ணாபுரம் பேசுறாரு. ஓகே, அதை அப்போ அவரை வந்து குண்டாஸ்ல போட்டு இவரையும் குண்டாஸ்ல போட்டா ஓகே, உங்க பார்வை சமமா இருக்கு. இவர் வந்து கைது பண்ணி சாந்திரத்தை விட்டுட்டீங்க பேருக்கு, இவரை கைது பண்ணி குண்டாஸ்ல போட்டீங்கன்னா இது இந்த பார்வை வேறுபாடு. இது ஒண்ணு. இன்னொன்னு, மாரிதாசை வந்து கைது பண்ண உடனே டெல்லியில இருந்து முக்கியமான இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் வருது. பிஜேபி அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவரை ரிலீஸ் பண்ண சொல்லி. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு, மாரிதாஸ்ங்கிற ஒருவனுக்கு, தனி மனிதன் இல்ல, அவர் வந்து அந்த பிஜேபியோட தமிழ்நாட்டோட முக்கியமான முகம். அது எப்படி மீடியால ஊடகத்துல முக்கியமான முகம். அதுக்கு பிஜேபி பதறுது. முக்தார் வந்து தன்னோட உழைப்பு, சுவாசம் எல்லாத்தையும் திமுகவை அர்ப்பணிச்சாரு. திமுக கண்டுக்கிட்டல, இதுவரைக்கும் கண்டுக்கல. இதுவரைக்கும் திமுக இந்த இடத்துல வந்து சப்போஸ் கோட்டை விட்டாங்கன்னா திமுக டிக்ளைன் ஆகும் அப்படிங்கறதுல எந்த விதமான இது இல்ல. திமுக இப்ப திமுக சப்போர்ட் பண்ணதா ஒளிஞ்சு போதா, அதை விடுங்க. நீங்க பண்ணணுங்கிற ஒரு யாரை நம்பி இவர் இவ்வளவு பேசினாரு? ஆமா, அறம் ஒன்ன நம்பி தான் திமுக இருக்கு, நமக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னு சொல்லி போற போக்குல அந்த அரெஸ்ட் பண்ண தூக்கி போட்டு போயிருச்சு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், இதை சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ 2 பேரும் உள்ள இருந்து வர்றாங்கன்னு வைங்க, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வர முடியும். இல்ல அதெல்லாம் பிரேக் பண்றாங்க. ஏன் இது குண்டாஸ் போட்டு கரெக்டா இந்த பேர் டக்குனு ஞாபகத்துக்கு வரல. குண்டாஸ் போட்டு குண்டாஸை பிரேக், அப்படி பார்த்தா சவுக் சங்கர் வரலையா? முதல்ல குண்டாஸ் போட்டு வந்து அப்புறம் திரும்ப குண்டாஸ் போட்டு அதெல்லாம் வந்தாங்க. எதனால வரலாம்? அது ஏதோ சம்திங் ஒரு லூப்புகள் இருக்கு. நிறைய செலவு பண்ணல. ஆமா, செலவு பண்ண உங்களை நம்பி ஒருத்தர் வந்து இந்த பேச்சு பேசினாருன்னா, இதே முக்தார் வந்து டாக்டர் ராமதாஸ் இருக்காருல்ல, அவரை பத்தி, அவர் பிறப்பை பத்தி, இதை பத்தி அவ்வளோ மோசமா பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சீமான், நம்முடைய காமராஜர் ஐயாவை எல்லாத்தையும் அது பேசி பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. சீமானை பத்தி கொஞ்சம் நெஞ்சம் பேசல, தப்பு இல்ல. அப்புறம் சீமானை பத்தி வேற ஒரு சேனல் பேர சொல்ல வேண்டாம், வேற ஒரு சேனல் பயங்கர மோசமா பேசினாங்க. அதெல்லாம் அளவுக்கு மீறி. எப்படி பேசணும்னா, சீமானா நானும் விமர்சிச்சிருக்கேன், நீங்களும் விமர்சிச்சிருக்கேன், எல்லாம் விமர்சிக்க. அவர் அங்க போனாரு, அதை பேசலாம். பிரபாகரன் அதெல்லாம் அரசியல் சம்பந்தம், சில காமெடி அந்த மாதிரி ஓட்டுல உட்காந்து அதெல்லாம் காமெடி ஜாலியா. யாருக்கு தப்பா நினைக்க, அவரோட குடும்பத்தை பத்தி, அதெல்லாம் தப்பு, குழந்தைய பத்தி, குழந்தை பிறப்பை பத்தி, டிரைவரை பத்தி அப்படின்னு சொல்லி பயங்கர மோசமா பேசுறாரு. அதாவது முக்தார் இது வந்து இன்னொருத்தர் முக்தாரும் பேசினாரு, பட் இன்னொருத்தர் பேசினாரு. இதெல்லாம் வந்து அறம் தாண்டி, ஊடக அறத்தை தாண்டி ரொம்ப கொச்சையா பேசுறது இருக்குல்ல, அந்த மஞ்சள் பத்திரிகையோட இன்னொரு வடிவம். ஒரு சின்ன கடைசி கேள்வி. ஓகே, ஒரு சரியான சட்டம் கொண்டு வரணும் சார். முடியாது. அதுல இன்னொரு விஷயம் சார், அப்படி கொண்டு வந்தா நல்லவர்களும் கூட பழிவாங்கப்படும். நல்லவர் தான் நிறைய பழிவாங்கப்படுவாங்க. அதனால அதெல்லாம் இதுல பண்ண. நாம பேசும்போது ஒரு மொராலிட்டியோட பேசுறோம். இப்ப நமக்கு என்னன்னா, நாங்க விமர்சிக்கிற ஆளுகள் இல்லாத ஆள் கிடையாது. நான் திமுக வந்து கண்ணாப்படம் பேசினா நாம வந்து எந்த கெட்ட வார்த்தை இது பண்ணி, திமுக
தோல்வி அடைய வேண்டிய கட்சி. அதுல தப்பு ஆனா இல்லையே. அது வந்து சட்டம் ஒழுங்கு அது என்னுடைய ரைட்டு. கேவலமா இருந்துச்சு, எனக்கே நடந்திருக்கு அப்படின்னு பேசணும். சரி, இப்போ ம். திமுக தோத்த பத்தி அதிகமா பேசுறேன் நான். ஆ, அதுல முரசொலி அவ பேர் என்னது, துரைமுருகன் மாதிரி 87 வயசுக்காரங்க ஏன்பா டிக்கெட் கொடுத்தீங்க, ஆ. ஊழல் பெருச்சாளி, அத மாதிரி பொன்முடி, இதெல்லாம் பேசுறது அரசியல் நாகரிகம். அரசியல்ல வந்து விமர்சனம். இத தனிப்பட்ட விஷயத்தை எப்படி அப்புறம் பேசுறது? நீங்க துறைமுறை எடுத்துட்டு அவரை தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் அது- கொண்டு போய் அது- அது தப்பு. அது 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 மகா தப்பு. எல்லையை தாண்டக்கூடாது. மன்னிக்க முடியாது. அரசியல்ல அவர் என்ன பண்றாரு, ஊழல் இப்ப பண்ணிருக்காரா? பொன்முடி இருக்காரு, ம், பொன்முடி ஊழல் வழக்குல குற்றம் கன்விக்டடு. ஆ, அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஆர்டர்ல இருக்காரு. ம், அவரும் தனது மனைவி விசாலாட்சி கொடுத்து அழுதாங்க. ம், இதெல்லாம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏன் நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க? ஆ, இப்ப செந்தில் பாலாஜி ஏன் வச்சிருக்கீங்க? ஆ. இப்படி பல கேள்விகள் வரும் அல்லவா? வரும். அதனால சரி, இது சரி, வந்து சரி, ஆமா டைம் ஆயிருச்சு. சரி. இப்ப என்னன்னா முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து இப்ப இருக்கிற தாவேகா பிஜேபிக்கு பயந்து போய் இங்க ஆட்சி நடத்துறாங்களா இல்லையாங்கிறது இப்போ ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க, நிறைய அடுத்து பேசுவோம். அது ஓகே, ரெண்டாவது அடுத்து பேசுவோம். இப்ப இன்னைக்கு இதுவும் போதும். இதுல ஒரு பக்கம் மாரிதாஸ், இன்னொரு பக்கம் முக்தார், முக்தார் ரெண்டையும் வேற ஒரு வேற தட்ட கண்ணில் வச்சிருக்காங்க. முடிச்சிரும். ஒரு பக்கம் மாரிதாஸுக்கு பிஜேபி இறங்கி வந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க, திமுக பாக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில கைது செய்யப்பட்டதை பற்றி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பேசிட்டோம். சட்டம் அதன் கடமையை செய்யும். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பும் ஏன் என்ற கேள்வியை நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கசாலி அவங்க வச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இன்னும் நிறைய விஷயம் பேச சரி, அடுத்தடுத்து பேசுவோம்.